ஸ்டெப் எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ் முடிச்சுட்டு டாக்டர் ஆகி தான் போகணும், பாதி வருஷத்துலேயே டிஸ்கண்டினியூ ஆகக்கூடாது, அந்த மைண்ட் செட். அதனால மென்டலின்னு சொன்னது. ஸோ ஒரு மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தாராளமாக ப்ரைவேட் காலேஜ் வரலாம். ஒரு வேளை டவுட்லேயே இருக்கக்கூடாது. எப்பயுமே டவுட்லேயே இருந்து எந்த காரியமும் வெற்றி அடைஞ்ச மாதிரி இல்லை. டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட், வெல்கம் டு ஃபியூச்சர் எஜுகேஷன் கைடன்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெட்டினரி காலேஜ்னு சொல்லக்கூடிய சன்ஸ்கிரம் யூனிவர்சிட்டி தாங்க இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சேலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் அப்படிங்கிற மாணவர் BVSCH கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சேர்ந்துள்ளார். அவரோட தான் இந்த இன்டர்வியூ இருக்க போது இதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். அஸ்வின் கண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் BVSCH கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்னா அப்பா வெட்டினரி டாக்டர் அப்படிங்கலாம் சூஸ் பண்ணீங்களா, இல்லை என்ன காரணம் சூஸ் பண்ணீங்கண்ணா? எங்கள் அப்பாவோட இன்ஸ்பயர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, வெட்டினரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எந்த மாதிரிலாம் அவங்க தயாராக இருக்கணும், இந்த மாதிரி இருந்தாங்களா அவங்க வெட்டினரி படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்கள் சைட்லேருந்து? ஏன்னா அப்பா சில கைட் பண்ணிருப்பார் இல்லையா, அதை வச்சு சொல்லுங்களேன். எந்த படிப்புன்னு பிடிச்சி படிக்கணும், அவ்வளோதான். மனசு பிடிச்சி படித்தா எது இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். சரிங்க. இப்போ இன்னொரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அங்கேருந்து இங்கே ஹரியானா ஸ்டேட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் காலேஜெலாம் விசிட் பண்ணி பார்த்தீங்க, அப்பாவும் கூட பார்த்தீங்கன்னா அப்பா வெட்டினரி டாக்டர், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்கும்போது நம்ம 1க்கு 2 காலேஜ் பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்துட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சன்ஸ்கிரம் காலேஜில் அட்மிஷன் எடுத்தோம். அட்மிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிங்களா? ஆமாம் சார், பண்ணோம். அவங்க இந்த காலேஜை பற்றி, எஜுகேஷனை பற்றி, இந்த காலேஜோட நிர்வாகத்தை பற்றி என்னென்ன சொன்னாங்க கண்ணா? எவ்ரிதிங் ஆர் குட், மேனேஜ்மெண்ட் குட்டாக இருக்குது, எது கேட்டாலும் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் தெம் வெல், அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மாஸ்பியர் நைஸ் டு ஸ்டடி. ஓகே. அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க கேம்பஸில் எல்லோரும். ஸோ குட் அட்மாஸ்பியர் ஃபார் ஸ்டடி. ஸோ தட் இஸ் வாட் நீங்கள் சூஸ் பண்ணது. சரி கண்ணா, இங்கே மோட் ஆஃப் டீச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷா இல்லை ஹிந்தியா இல்லை வேறு எந்த மாதிரி எடுக்கிறாங்க? இங்கிலீஷ் தான் மோஸ்ட்டாக எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ ஹிந்தி நம்ம கற்றுக்கணுமா இந்த காலேஜில் சேர்கிறதுக்கு? ஹிந்தி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், நம்ம இங்கே கிளினிக்கலில் கேம்ப்ஸ் போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஹிந்தி கற்று தான் ஆகணும். ஏன்னா அங்கே இருக்க பீப்புளும் இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். ரைட். அதாவது என்னென்னா நம்ம எங்கே போனாலுமே அந்த லாங்குவேஜ் பேரர் வந்துடக்கூடாது. ஸோ எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே லோக்கல் லாங்குவேஜ் என்ன பேசுகிறாங்களோ அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். இன்டர்ன்ஷிப் ஆகட்டும், மற்ற எல்லா விஷயத்துக்கும், ப்ளஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டிங் கிடைக்கும். தட் இஸ் வாட். அப்பாவுக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கா? அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக. எதனால் பிடிச்சிருக்கா அப்பாவுக்கு? கம்பேர்ட் டு ஆல் காலேஜ் இது பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே. நம்ம சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் கிளைமேட்டும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்போனா சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சில விஷயம் நான் சொல்லும்போது ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான்டாக இருக்கீங்களா? பிளான்டாக தான் இருக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த லொக்காலிட்டி பீப்புளுக்கு தகுந்த மாதிரியும் ப்ளஸ் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அது பெட்டராக இருக்கும். சரிங்கண்ணா. அண்ணா, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் காலேஜஸ் கிடையாதனால மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டும் நார்த் இந்தியா வராங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது நமக்கேற்ற மாதிரி எப்படிலாம் மாற்றிக்கிறாங்க அப்படி தான் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ், ஏன்னா இப்போ நீங்கள் 2025 அடியை தூக்கி போகிறீங்க, சீனியர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன்னு இருக்காங்களா? கண்டிப்பாக. எந்த சீனியர் பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக நம்ம ஊருக்காரங்க ஒரே ஊருக்காரங்க அப்படின்னு பண்ணி தான் ஆகணும். நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட். நீங்கள் ஸ்டூடெண்ட்டு ஒரு பேரண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே சேர்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் அப்படின்னு உங்கள் சைட்லேருந்து என்ன கைட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை சன்ஸ்கிரம் சேர வராங்க, இங்கே சேர வரீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த விஷயத்தோட நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? யூஸ்ஃபுல்லாக எல்லாம் ப்ரைவேட் காலேஜ் நினச்சாலே 2 விஷயத்தில் ப்ரிப்பேராக இருக்கணும். ஒன்று மென்டலி அண்ட் செகண்ட் ஃபினான்சியலி. அவ்வளோதான், வேறு எதில் ப்ரிப்பேர் பண்ண. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் ஸ்டெப் எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ் முடிச்சுட்டு டாக்டர் ஆகி தான் போகணும், பாதி வருஷத்துலேயே டிஸ்கண்டினியூ ஆகக்கூடாது, அந்த மைண்ட் செட். அதனால மென்டலின்னு சொன்னது. ஸோ ஒரு மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தாராளமாக ப்ரைவேட் காலேஜ் வரலாம். ரெண்டாவது ஃபினான்ஷியலி, அவங்களுக்கு சில பேருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வச்சுருந்து வரலாம். ஏன்னா ஹாஃப் இயர்லேயே டிஸ்கண்டினியூ பண்ண முடியாது.
ஸோ அதெல்லாம் யோசித்து ம் அது ஓரளவு பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் ம் கண்டிப்பாக 100% ஷூர் அவங்க ட்ரை பண்ணலாம் ப்ரைவேட் காலேஜஸை. ம் ஒரு வேளை டவுட்லேயே இருக்கக்கூடாது. எப்பயுமே டவுட்லேயே இருந்து எந்த காரியமும் வெற்றி அடைஞ்ச மாதிரி இல்லை. நல்ல விஷயத்த சொன்னார். அதாவது நீங்கள் பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் எதாவது கிளாரிஃபை பண்ணுங்கள், தென் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். உங்களால் வந்து அதை எடுக்க முடியும் பண்ண முடியும் அப்படின்னா அந்த விஷயத்தை சூப்பராக சொன்னார். நீங்கள் இங்கே சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்கள். இதில் என்னோட வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்படி இருந்தது கண்ணா? பயனுள்ளதாக இருந்ததா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தான் இந்த காலேஜே சொன்னது. ஆ அதுவரை எனக்கே அந்த காலேஜ் தெரியாது. ஆ உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த காலேஜ் அண்ட் ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ம் சரி கண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷங்கள். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த காலேஜ் வந்தீங்களோ, ஸோ ஒரு பெரிய நல்ல டாக்டர் ஆகிறதுக்கு எங்கள் டீம் சார்பாகவும் எங்கள் ஃபேக்கல்டி டீம் சார்பாகவும் நாங்கள் ஒரு மனமான வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. ரொம்ப தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்மா.